இந்த அறிவியல் இந்த விஞ்ஞானம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒரு பாலைவனத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி தெரிகிறது? எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதர், எந்த விதத்திலும் அவர் தன்னுடைய ஆசிரியர் வைத்ததில்லை, அவருக்கு படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது, அதே போன்று அவர் பள்ளிக்கூடத்துக்கும் போனதும் கிடையாது. அப்போ அந்த ஒரு மனிதன் எப்படி மாமிசத்தை பற்றி, மாமிசம் தடை செய்யப்பட்டது, அதில் நிறைய நோய்களும் நிறைய பிரச்சனைகளும் இருப்பதன் காரணமாக மனிதர்களுக்கு இதையெல்லாம் ஹராம், தடுக்கப்பட்டது என்று சொல்கின்றான். அந்த மனிதனுக்கு எப்படி தெரியும்? அப்போ இதுவே இறைவனால் அனுப்பப்பட்ட உண்மையான வேதம், உண்மையான செய்தி என்று நாங்கள் இந்த ஒரு வார்த்தையிலிருந்து பார்க்கிறோம். அடுத்தது இரத்தம் சாப்பிடுவது, அந்த இரத்தத்தின் மூலமாக, இரத்தம் குடிப்பது, இந்த இரத்தத்தின் மூலமாக உடல்ல வரக்கூடிய 7-10 நோய்கள் விஞ்ஞானம் சொல்லுகிறார்கள். முஸ்லிம்கள் சொல்லக்கூடிய காரணம் விட்டுருங்க, விஞ்ஞானம் சொல்லுகிறது அவர்கள் வரக்கூடிய HIV AIDS வரக்கூடிய அந்த நோயாக இருக்கட்டும், அல்லது ஹெப்படைட்டிஸ் B and C வரக்கூடிய அந்த வைரஸாக இருக்கட்டும், அல்லது லெப்டோசிஸ்போரேசிஸ் சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா அவர்களுடைய உடலில் அந்த இரத்தத்தில் சேர்ந்து கலந்தவர்களுடைய உடலில் வரும் என்று சொல்லக்கூடிய பெரிய பெரிய கேன்சர் போன்ற நோய்கள் இதன் மூலமாக உருவாகும் என்று சொல்லுகிறார்கள். அதே போன்று அடுத்தபடியாக இந்த இரத்தத்தின் அதிகமாக ஐரன் சொல்லக்கூடிய அந்த இரும்பு சக்தி அதிகமாக இருக்கிறது, ஓவர்லோடாக இருக்கிறது. அதன் காரணமாகவே அதில் நிறைய டாக்ஸிக்கான நோய்கள் உருவாகிறது, ஆர்கன் டேமேஜ் ஆகிடும். உதாரணத்திற்கு லிவர், அவர்களுடைய இதயத்தில் நிறைய நோய்கள் வரும், அவர்களுக்கு பேன்கிரிஸ் சொல்லக்கூடிய இந்த மாதிரி உடலில் வயிற்றுக்குள்ளார இருக்கக்கூடிய உள்ளார இருக்கக்கூடிய பல பகுதிகளில் பல பிரச்சனைகள் வரலாம், வெறும் அந்த இரத்தம் குடிப்பதின் காரணமாகவே.